இது வர சொல்றீங்க நான் ஸ்கிரீன்ஷாட் போட்டதுல வந்து சைட்ல வந்து நேம் தெரியலன்னு. எங்கன்னா கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, அது ஓகே. பட் புரியாதவங்களுக்கு சொல்றேன், கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அந்த பொண்ணோட நேமை யூஸ் பண்ணா அந்த பொண்ணுக்கு பாதிப்பு வராது. நீங்களாம் எதுக்கு யோசிக்கவே மாட்டீங்க? உங்களை மாதிரி ஆளுங்கனால தான் இந்த மாதிரி நாய்ங்கெல்லாம் வந்து இன்னும் சுத்திட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, பாதிக்கப்பட்ட பொண்ணோட வீட்டில் இருக்கவங்களாம் நான் என்ன சொல்றேன்னா, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் ஒரு பொண்ணை வந்து பயந்து பயந்து தயங்குறதுனால மட்டும்தான் இந்த மாதிரி நாய்ங்கெல்லாம் வெளியே சுத்துது. இவ்வளோ தைரியமா பண்ணிட்டு நம்மளாலாம் பொண்ணுங்க தானே என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற தைரியத்துல சுத்துது. என் கூட சேர்ந்து வீடியோ பண்ணாதான், 2 பேரும் சப்போர்ட்டா எல்லாமே பண்ணும் தான், அதெல்லாம் ஓகே. இப்பயா நார்மலா வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு போறா அப்படின்னா நான் மூவ் ஆன் ஆயிருப்பேன். ஆனா நான் வந்து வேற ஒரு பையனை ஆசைப்பட்டுட்டேன்னா நான் விட்டுட்டு போகணுமா? இதை நான் எப்பயோ பண்ணிருப்பேனேங்க. எதுக்குங்க அவன் கூட சேர்ந்து வீடியோ பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு இப்படியெல்லாம் எங்க இருக்கணும் சொல்லுங்க? நான் கண்டிப்பாக வந்து இதுக்கு ரிட்டன் வீடியோ ஃபுல் வீடியோவாக யூடியூப் சேனலில் வந்து நான் போடுறேன். அந்த சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கிடையாது. பட் இருந்தாலும் ஃபுல் வீடியோவாக நான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ளே எல்லாம் ப்ரூஃபோட நான் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண போகிறேன். அப்பயோ என்னை பற்றி தப்பாக தான் பேசுவீங்க, எனக்கு நீங்கள்லாம் வந்து தப்பாக பேசுகிறீங்க, நான் நல்லவன் ப்ரூவ் பண்ணுறதுக்காகலாம் வீடியோ போடல. இனிமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் வீடியோவில் வந்து போட போகிறேன். ஸோ பார்க்கலாம் ஈவினிங். புரியுறவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க இப்படியே பேசிட்டே இருங்க. ஒரு நாள் உங்க